நாங்கள் பேசுகிறதுக்கு இடையில் வரதுக்கு நீங்கள் யாருங்க அப்படி செவ்வரை உடைச்சிட்டு உள்ளே வரீங்க யாருங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள் வந்து மஞ்சரி அவர்களை போட்டு தெரின்னு தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ மஞ்சரி பக்கம் நியாயம் இருக்கிறதா இல்லை ஜாக்லின் பக்கமா இல்லை சௌந்தர்யா பக்கமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். மஞ்சரி அவர்கள் எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை வந்து விடவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப பேசி அதை பெருசாக்கி பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து மஞ்சரி அவர்கள் அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து கொண்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக மஞ்சரி அவர்கள் நிறைய இடங்களை வந்து இனிஷியேட் எடுக்கிறாங்க, சில விஷயத்தை வந்து பேசணும், இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அது எல்லா நேரங்களையும் சரியாக போய் முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாக போய் முடிறதில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேயே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அருண் எவ்வளோ தூரம் மார்க் பண்ணார், எந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் போட்டு விளையாட்டு இருந்தார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கூட அது எங்கே போய் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் செய்தது தவறு தான், நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிகிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்களை. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சரி அவர்களுடைய ஆட்டம் கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதை விட 10 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் கூட வந்து பார்த்துருக்கோம், சில பேரோட குறைகளை சொல்லியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மேலே வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாங்களோ மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஃபஸ்ட்டு ஜாக்லின் அவர்களுக்கும் மஞ்சரி அவர்களுக்கும் தான் ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா மேபி கிச்சன் டீமில் இருக்கிறதுனால மஞ்சரி அவர்கள் நம்ம ஜாக்லினை பார்த்து ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதுக்கு வந்து நான் பருப்பை எடுத்துகிட்டு வந்து நானே சமைச்சு நானே பருப்பு ரசம் வச்சு குடிச்சிருக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேபி அந்த கிச்சன் டீமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நடந்திருக்கு, மேபி கொடுக்க முடியாது அப்படின்னு வேணா சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் ஏற்பட்ட பிரச்சனை. அதனால மஞ்சரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏமா இப்படிலாம் பண்ணுற, நீ பர்சனலாக வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும், ஸோ நீ பர்சனலாக வந்து கேட்டதுனால தான் நான் வந்து மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருந்து ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. சரி அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சா. ஆனால் ஜாக்லின் வந்து பட்டான செருப்பு கழட்டு அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அது என்னம்மா, இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்து ஒன்று மார்க்கிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த பக்கம் சௌந்தர்யா இடையில வந்து பேசியிருந்துருக்காங்க. மஞ்சரி அவர்களும் ஜாக்லின் அவர்களும் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏமா நீ வந்து இடையில வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், நீ தான் வந்து செவ்வொரு உடச்சி உள்ளே வந்து நாங்கள்லாம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரே விஷயத்தை பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அவர்கள் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வீடு. நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க காதில் விழுந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கேட்காம போகிறதுக்கு அவங்க என்ன உப்பு மிளகா இல்லாத மக்கு சாம்பிராணிகளாக என்ன, கண்டிப்பாக வந்து கேள்விகள் வந்து எழுப்புவாங்க. ஸோ இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத லைவ் பார்த்தா தான் வந்து தெரியும். கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக இருங்க, ஒரு பெரிய பிரச்சனையாக இது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேறு வழியே இல்லை. ஏன்னா டாஸ்க்கும் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அதன் காரணமாக இதை தான் பெருசாக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டே டியூனாக இருங்க, ப்ரோமோ 3யும் வந்து வரும், லைவில் இன்னும் வரல, மேபி இன்றைக்கி ஈவினிங் தான் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.